வணக்கம் மக்களே, கதைப்போமா கவுண்ட் டவுன் 23. ஸோ இந்த படம் விஜய் அவர்களுக்கு தமிழ்நாடு ஸ்டேட்டு ஃபிலிம் அவார்டு ஃபஸ்ட்டு டைம் பெஸ்ட்டு ஆக்டருக்காக கிடைச்சது, ரைட்டுங்களா? அதே மாதிரி ஷாலினி அவர்கள் குழந்தை நட்சத்திரமாக பல படங்களில் நடிச்சிருந்தாலும் தமிழோட ஃபஸ்ட்டு ஹீரோயினாக இன்ட்ரடியூஸ் ஆன படமும் இதுதான். இந்த படத்துடைய டைரக்டர் வந்து ஃபாசில், இசை வந்து இளையராஜா. எல்லா பாடல்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு, ரைட்டுங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் பிளாக் பஸ்டர். எப்படின்னு கேட்டிங்கன்னா, பட்ஜெட் வந்து 50 லட்சம், ஆனால் இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து 15 crores, 15 crores. ஸோ ஆனந்த விகடனில் கூட இந்த படத்துக்கு மார்க்ஸ் போடுவாங்கள்ல, அதுக்கு 50 போட்டிருந்தாங்க 100க்கு. ஸோ இது ஒரு பெரிய விஷயமா பேசப்பட்டது. ஏன்னா ஆனந்த விகடன் அந்த அளவுக்கு மார்க் யாருக்குமே எந்த படத்துக்குமே கொடுத்ததில்லை. ஸோ அது எந்த படம்னு கெஸ் பண்ணிட்டீங்கன்னா உடனே கமெண்ட் பண்ணுங்க அது என்ன படம்னு, ரைட்டுங்களா? அந்த படம் தான் காதலுக்கு மரியாதை. ஸோ பொதுவாக யங்ஸ்டர்ஸ்க்கு மட்டுமல்ல, இந்த படம் வந்த பிறகு நார்மல் எல்லா ஏஜ் குரூப் ஆடியன்ஸுக்கும் காதல் மேலே ஒரு மரியாதை வந்தது இந்த படத்து மூலம், கரெக்டுங்களா? ஸோ காதலுக்கு மரியாதை அப்படின்ற படத்துக்கு பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த படம் பார்த்த எல்லோருக்குமே காதல் மேலே ஒரு மரியாதை வந்தது. இப்போ நான் எப்பயுமே காதல் லவ்னு வந்தாலே எனக்கு இந்த டியூட் படம் தாங்க நினப்பு வந்துடுது. ஸோ அந்த படத்தை பார்த்தா இப்போது யாராவது லவ் பண்ணிவிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னால் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஆனால் இந்த படத்தில் காதலுக்கு மரியாதை அப்படின்னு பேருக்கு ஏற்ற மாதிரி எல்லோருக்கும் காதல் மேலே ஒரு மரியாதை வந்த படம், ரைட்டுங்களா? ஸோ இந்த படம் வந்து 1997 ரிலீஸ் ஆனது. இந்த படம் வந்து ஜஸ்ட் ரீமேக் ஆஃப் மலையாள மூவி, அது அனியத்தி பிரபு. கரெக்டாக சொல்லிட்டேன்னா? இந்த படம் வந்து ஃபாசில் தான் டைரக்ட் பண்ணார். ஆக்சுவலாக தமிழில் தான் டைரக்ட் பண்ணணும்னு நினச்சாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தமிழில் எடுக்க முடியாத சுச்சுவேஷன் இருந்ததுனால அவர் மலையாளத்தில் எடுத்துட்டு அதுக்கு பிறகு வந்து தமிழில் எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தார். ஸோ மலையாளத்துலேயும் ஷாலினி அவர்கள் தான் அந்த ரோலில் நடித்தாங்க. பட் தமிழில் வந்து ஃபாசில் அவர்கள் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணார் ஷாலினி அவர்களை நடிக்க வைக்கிறதுக்கு. ஏன்னா அந்த படத்தில் அவங்க கொஞ்சம் அந்த படத்துலேயும் அவங்க அதான் ஃபஸ்ட்டு கதாநாயகியாக நடித்தது. ஸோ அப்படி வேண்டாம், வேறு யாராவது நியூ ஆக்டர்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு அவர் ட்ரை பண்ணும்போது ஷாலினி அவர்களே முன்ன வந்து இல்லை நான் இதை உங்களுக்கு நினச்ச மாதிரி உங்களுக்கு நான் முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமிட் ஆன படம் தான் இந்த காதலுக்கு மரியாதை. அவங்க சொன்னதுக்கு மேலேயே நல்லா பண்ணியிருக்காங்க, கரெக்டுங்களா? ஸோ அவங்களுடைய ஆக்ஷன் எல்லாமே க்யூட்டாக இருக்கும், ரைட்? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபாசில் வந்து அதே மாதிரி விஜய் அவர்களோட எடுத்த உடனே அவருக்கு செலக்ட் பண்ணலை. ஃபஸ்ட்டு அப்பாஸ் அவரை தான் அவர் மைண்டில் வச்சுருந்தாராம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த கால் ஷீட்டில் ஏதோ இஷ்யூ இருந்ததுனால விஜயை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ விஜயும் இந்த படத்துக்கு கதை கேட்டுட்டு அவரும் ஓகே சொல்லியிருக்காரு. இந்த படம் அப்படின்னாலே டக்குன்னு எல்லாருக்கும் நினைப்பு வர்றது ஜீவா அண்ட் மினி, கரெக்டுங்களா? ஸோ அந்த படத்தை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நோ ரொமான்ஸ், நோ வல்கர் டைலாக், நோ டபுள் மீனிங், நோ குத்து சாங், நத்திங். ஃபுல் அண்ட் ஃபுல் டீசன்ட் கிளாசிக் மூவி எதுனா இந்த காதலுக்கு மரியாதை தான், கரெக்டுங்களா? இந்த படம் சக்ஸஸ் ஆனதால் அடுத்ததே ஃபாசில் டைரக்ஷனிலே இவங்க விஜயும் ஷாலினி அவர்களும் சேர்ந்து கண்ணுக்குள் நிலவுன்னு 2000 இதே படம் எடுத்தாங்க. அந்த படமும் நல்லா சக்ஸஸாக தான் போனது. இந்த படம் வந்து விஜய் அவர்களின் திரையுலக வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது, ஓகேங்களா? ஸோ அவருக்கு பூவே உனக்காகலேருந்து வந்த படம் அனைத்துமே அவருடைய கரியரை மேலே கொண்டு போனது, ரைட்டுங்களா? ஸோ இந்த படத்தில் வந்து ஃபாசில் ஒன்று மட்டும் நிச்சயம், எல்லா டைரக்டர்ஸுமே அந்த காலத்தில் ஒரு ஃபீல் வரணும், எமோஷன் நல்லா கனெக்ட் ஆகணும் ஆடியன்ஸ்கிட்டையும் சரி ஆக்டர்ஸ்கிட்டையும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஷூட்டிங்குமே அவங்க செட்டு போட்டு எடுக்கலை. எல்லாமே ரியலாக அந்த வில்லேஜ்னால் ரியல் வில்லேஜில் அந்த உண்மையான ஹவுஸில் தான் இந்த ஷூட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படமும் அதே மாதிரி தான் எடுத்திருக்காங்க. மோஸ்ட்லி இந்த மெஜாரிட்டி இந்த ஷூட்டிங் வந்து கேரளாவில் தான் எடுத்திருக்காங்க.
ஓகேங்களா. ஸோ கிராம வீடு, ஃபேமிலி சீன் இதெல்லாம். ஸோ த சேம் வே ஆடியன்ஸு இந்த ஷூட்டிங்கை பார்க்கும்போதும் ஒருத்தர் வீட்டில் வந்து அம்மா அப்பா பாசம், சண்டை, பாட்டு, ஃபன்னு இதை ரியலாக பார்க்குற மாதிரி ஃபீல் பண்ணாங்களாம் இந்த படத்துடைய ஷூட்டிங்கை பார்க்கும்போது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து முழுக்க விஜய் அவருடைய எக்ஸ்ப்ரெஷனுக்கே முக்கியத்துவம் கொடுத்த படம். ஸோ எக்ஸ்ப்ரெஷனில் மாஸ் காட்டியிருப்பார் இந்த படத்தில் விஜய் அவர்கள். விஜய் மட்டும் இல்லை, ஷாலினியும் தான். ஸோ இந்த படம் வந்து ஹில்லி ஏரியா ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த சில காட்சிகள்லாம் வந்து விடியற் காலையிலலாம் எடுக்க வேண்டி வருமா. ஸோ ஆனாலும் விஜய் அவர்கள் என்ன குளிராக இருந்தாலும் விடியற் காலையில் எழுந்து வார்ம் க்ளோத்ஸ் எல்லாம் ஸ்வெட்டர்லாம் போட்டுக்காமல் இந்த படத்தை அவ்வளோ குளிர்லையும் விடியற் காலை எழுந்து ஷூட் பண்ணுவாங்களாம். ஸோ அந்த படத்தில் வந்து அந்த அளவுக்கு எல்லாருடைய டெடிக்கேஷனும் இருந்தது. அதுவும் இல்லாமல் இந்த படம் பார்க்கும்போது எல்லாருக்கும் நேச்சுரலாக இருக்கும் எல்லாருடைய நடிப்பும். அதுவும் இல்லை இந்த காம்பினேஷன், இந்த படத்தோட சார்லி இவங்கெல்லாம் நடித்ததெல்லாம் வந்து நல்ல காமெடி சென்ஸ் இருக்கும். அதுவும் நல்லா இந்த படத்தில் நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த மூவி பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த படம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் லவ் ஹீரோ பிகினிங் கண்டினியூடு. ஸோ உங்களுக்கு இந்த படத்தை பற்றி நான் சொன்னது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.